ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्. हरि ओम्. ஏற்கனவே யாராவது பகவத்கீதை படிச்சிருந்தா அல்லது படிக்க முயற்சி பண்ணியிருந்தா அவங்களுக்கு இந்த 2 வரிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தோணும். திருக்குறளை சொல்லுவாங்க, அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் அப்படின்னு. அந்த 1.25 வரிக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது. அது மாதிரி நிறைய பேர் வீட்டில் கீதை வச்சுருப்பாங்க, படித்து பார்த்துருப்பாங்க, தலையும் வாலும் புரிஞ்சிருக்காது. அதனால கீதையை மூடி வச்சவங்களும் உண்டு. நான் சொல்லியிருந்தேன், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கிளாஸில் சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா ஃபிசிக்ஸ் டீச்சர்கிட்ட போகணும், மேக்ஸ் படிக்கணும்னா மேக்ஸ் டீச்சர்கிட்ட போகணும். அந்தந்த சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்ககிட்ட போய் அந்தந்த சப்ஜெக்ட் படித்தா தான், இல்லைன்னா எல்லாம் ஏபிசிடியாக தான் இருக்கும், வேற ஒன்றும் புரியாது. ஆனால் இந்த கதை எனக்கு ஒன்றும் புரியல. 17 அத்தியாயம் படித்தேன், ஒன்றுமே புரியல. நான் அதுக்காக வேண்டி இப்படி அந்தந்த துறையில் இருக்கிறவங்கள்ட்ட போய் குருமுகமாக படித்தா தான் மனசிலாகும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த சமயத்தில் இந்த கதை சொல்லலைன்னு நினைக்கிறேன். இது ஒரு கதை, அதாவது இது ஒரு ஸ்லோகம் தமிழில் இருக்குது, செய்யுள். எச்சில் புனிதம், வாந்தி புனிதம், பிணம் மூடின துணி புனிதம், இப்படி ஒரு ஸ்லோகம். ஒரு ஊர், அந்த ஊரில் நல்லா படித்த ஒருத்தர் இருந்தார். படிப்பாளினா அப்படிப்பட்ட படிப்பாளி. அவர் திடீர்னு எச்சில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, வாந்தி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு, பிணம் மூடின துணியை எடுத்து மூட ஆரம்பிச்சிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, அவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கோச்சமாக இருந்தது. என்னடா இது திடீர்னு, அந்த ஆள் ரொம்ப படித்தவர், நம்ம எல்லாம் குட்டிச்சோறு. அவர் ஏதோ பெரிய சாஸ்திரம் எல்லாம் படித்தது மாதிரி நடக்காரு. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தகங்கிற மாதிரி நடக்கிறாரு. அவர் செய்யறனால ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனால் செய்யறத பார்த்தா செய்யக்கொள்ளாதது மாதிரி இருக்கு அப்படின்னு ஊர்க்காரங்க குழம்பிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் அந்த ஊருக்கு ஒரு சாது வரார். அப்போ ஊர்க்காரங்களுக்கு பொறுக்க முடியலை, அதனால் அவர்கிட்ட போய் விஷயத்தெல்லாம் கொட்டுறாங்க. இப்படி எங்கள் ஊரில் ஒரு ஆள், ஒரு படித்தோர் இருக்கார், அவர் எங்களை மாதிரி குட்டிச்சோறு கிடையாது, அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு, அது சரியா இல்லை நாங்கள் செய்கிறது சரியா அப்படின்னு. அப்போ அந்த சாது சொன்னார், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வாங்க பேசுவோம் அப்படின்னு. அவர்கிட்ட போய் விஷயத்த சொன்னாங்க. இப்படி சாது கூப்பிட்றாரு அப்படின்னு. அவர் அதனால் சாதுவை பார்க்க வந்தார். சாது அவர்கிட்ட, ஊர்க்காரங்க இப்படி சொல்கிறாங்களே, பொதுவாக இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். கேள்வி அப்படிங்கிற பெயரில் டிவியில் நியூஸ் பார்த்தேன், பேப்பரில் நியூஸ் படித்தேன், சோஷியல் மீடியாவில் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அப்படின்லாம் இந்த காலத்தில் நிறைய பேர் நிறைய காரியம் செய்கிறாங்க. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அதனால் அவர் சாது, புத்திசாலி,
அதனால ஊருக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லிக்கிட்டு எதுவும் சொல்லிட முடியாது. அதனால அவரை கூப்பிட்ட உடனே நிலவரத்தை விசாரிக்கிறார். இப்படி இவங்க சொல்றாங்க, இது அப்படி உண்மைதானா என்ன அப்படின்னு. அப்போ அவரு, ஆமா சாமிஜி, அது இந்த புத்தகத்துல இப்படி எழுதி இருக்குது, படித்தேன், அதுல இருந்து நான் அதை அப்படி கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அவர் அந்த புத்தகத்துல அதுக்கு என்ன அர்த்தம்னு போடலையா அப்படின்னு கேட்டார். இல்லை, எனக்கு பாட்டு மட்டும்தான் கிடைச்சது, உரைநடை எதுவும் கிடைக்கல, விளக்க உரை எதுவும் கிடைக்கல. அப்போ இவர் சொன்னாரு, சரி அதுக்கு விளக்க உரை நான் சொல்றேன் கேளுங்க. பொதுவாக கோவிலுக்கு நாம பகவானுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா அது தூய்மையானதாக இருக்கணும், புதுசானதாக இருக்கணும், தரம் உயர்ந்ததாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், இப்படியெல்லாம் உண்டு. ராமகிருஷ்ணர் சொல்வார், அவற்றை இருக்கக்கூடிய சிஷ்யர்களை, இவங்க எல்லாம் கடவுளுக்கு அர்ப்பணிக்க தகுந்த பழங்கள், எச்சில் படாத பழங்கள் அப்படிம்பார். பொதுவாக நம்ம கூட பாரம்பரியமாக இயல்பாக நமக்கு ரத்தத்தில் ஊறி போன விஷயம். இப்போ வீட்டில் எல்லாம் தீபாவளிக்கு அல்லது சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் ஏதாவது நைவேத்தியம் பண்ணுறதுக்கு, பகவானுக்கு படைக்கிறதுக்கு பண்ணுறாங்கன்னா வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளெல்லாம் விரட்டி விட்டுருவாங்க வெளியே, போய் விளையாடிட்டு வாங்கடா அப்படின்னு. ஏன்னா பிள்ளைகள் பார்த்து நின்று கொதி போடக்கூடாது அப்படின்னு, கண்டு கொதி போட்டுறக்கூடாதுங்கிறதுனால விரட்டி விட்டுருவாங்க, போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு. இவங்க எல்லாம் பலகாரம் அல்லது பிரசாதம் எல்லாம் பண்ணி முடித்து பகவானுக்கு சாத்தின பிறகு அப்புறம் பிள்ளைகளை கூப்பிட்டு கொடுப்பாங்க. அப்போ அப்படி பகவானுக்கு வாடின மலர்கள் கொடுக்கக்கூடாது, வாசம் இல்லாத மலர்கள் கொடுக்கக்கூடாது, நாள்பட்ட பொருட்கள் பழையதெல்லாம் கொடுக்கக்கூடாது, அழுகி போன பழங்கள் கொடுக்கக்கூடாது. பொதுவாக நாம் பகவானுக்கு படைக்கிறத அதுக்கு முன்னாடி டேஸ்ட் எல்லாம், உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா, புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்க்க மாட்டாங்க. ஆண்டவன் பேரை சொல்லி உப்பு புளியெல்லாம் போடுறதா இருந்தால் போட்டுக்கிட்டு படைச்சிருவாங்க. படைச்சு முடிச்சு வந்த பிறகு தான் தெரியும் அது என்ன லட்சணத்தில் வந்ததுன்னு. பாயசெல்லாம் பண்ணுறாங்க, இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அது இது இந்த அளவில் போடணும் அப்படின்னு ஒரு அளவு இருக்கும், அந்த அளவில் போட்டு பண்ணி பகவானுக்கு வச்சிருவாங்க. பொதுவாக வீட்டில் வைக்கிற பாயசத்தை விட கோவிலில் வச்சு தரக்கூடிய பிரசாதம் அது ஒரு தனி டேஸ்டாக தான் இருக்கும். அப்போ இதுதான் பொதுவான வழக்கம். ஆனால் எச்சிலா இருந்தா கூட பகவானுக்கு கொடுக்கலாம். அப்படி ஒரு பொருள் இருக்கு. அதை பகவானுக்கு கொடுக்கறதுனால தோஷம் இல்லை. அதை கொண்டு பகவானுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணலாம். யாருக்காவது கெஸ் பண்ண முடியுதா? கதை ஏற்கனவே கேட்டாலும் என்ன தெரியல. சொல்லி எங்க வரான்னு சொல்லுவாரு, எங்க வீட்டுக்கு சொல்லுவாரு. நீங்க வேத்தன கிளாஸ்லயும் சொல்லிய சாமி. பால் வந்து பசும்பால் நம்ம அபிஷேகத்துக்கு எடுக்கிறோம், கோவிலுக்கு கொடுக்குறோம். பொதுவாக பால் கண்ணுக்குட்டி குடிச்சு வயிறார குடித்த பிறகு மீதி இருக்கிற பால் இருந்தால் மீதி இருக்கிற பாலை கறந்து நாம் எடுத்துக்கவோ இல்லை பகவானுக்கு கொடுக்கவோ செய்யலாம். பொதுவாக நம்ம ஒரு பழக்கம் என்னென்னா, கண்ணுக்குட்டி போட்டு பால் கறந்தோம்னா முதல் பால் வந்து கோவிலுக்கு கொடுத்துருவாங்க, அதுக்கு பிறகு தான் வீட்டில் உபயோகத்துக்கு எடுப்பாங்க. அது இன்னமும் நிறைய பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு மரம் நடுறோம், முதல் கொலை வருது, அந்த கொலையை கோவிலுக்கு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி முதல்ல கிடைக்கிறத கோவிலுக்கு கொடுக்கறதுங்கிற பழக்கம் இன்னும் பல பேர் வச்சுருக்காங்க. புத்த மதத்தில் இப்படி ஒரு பழக்கம் இருந்ததா தெரியுது. வீட்டில் மூத்த பிள்ளை மடத்துக்கு சாமியார்,
அதுக்கு பிறகு பிள்ளை பிறந்தாதான் அவங்களுக்கு. புத்த மதம் வளர்ந்ததுக்கு அதில் நிறைய பேர் சாதுக்களாக வந்ததுக்கு இது ஒரு காரணம். கொஞ்சம் கிறிஸ்தவ சமயத்திலையும் வீட்டில் உள்ள பிள்ளைகளை பாதிரியாராட்டோ கன்னியாஸ்திரியாட்டோ அனுப்புகிறாங்கன்னு சொல்லலாம். இந்த இந்து மதத்தில் மட்டும் பிள்ளை சாமியாராக போகிறான்னு சொன்னால் விஷத்தை கொடுத்து ஒன்று கொன்னாலும் கொல்லுவேன், சாமியாரை அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறது மாதிரி. சாமியாருக்கு பேரில் நல்லா மரியாதை விட்டு போய் காலையில் விழுந்து கும்பிடெல்லாம் செய்வாங்க, தனக்க பிள்ளை போயிடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி இருப்பாங்க. அப்போ மூத்த விஷயத்தை, முதல் விஷயத்தை ஆண்டவனுக்கு அப்படின்னு அர்ப்பணிக்கிற பழக்கம் வேற விஷயங்களெல்லாம் இந்துக்கள்கிட்டையும் இருக்கு. புத்த மதத்தில் பிள்ளைகளை மடத்துக்கு கூட விட்டுருவாங்க. அதே மாதிரி பசும் பாலும் முதல்ல கோவிலுக்கு பகவானுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு வீட்டு உபயோகத்துக்கு கண்ணுக்குட்டி குடிச்சு மிச்சம் இருந்தால் இருக்கிறத எடுத்துக்குவாங்க. காந்தியடிகள் பால் சாப்பிட்றதை நிறுத்திட்டார். ஏன் அப்படின்னா பசுவை கஷ்டப்படுத்தி பால் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தார், கேள்விப்பட்டார். அதனால் அவர் பால் சாப்பிட மாட்டேன்னு விரதம் எடுத்துட்டார். பொதுவாக இந்த சைவ உணவுக்காரங்களுக்கு பால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க விரதம் எடுத்தால் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். இதை வீகன் அப்படிங்கிறது மாதிரி பேரில் எல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம நாட்டில் பால் சாப்பிடாத விரதம் அப்படிங்கிறது யார் இருப்பாங்க அப்படின்னா சமணர்கள், ஜெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த வகையில் வருவாங்க. அவங்க பால் பொருட்கள் சாப்பிட மாட்டாங்க. அது ஹிம்சை அவங்கள பொறுத்த வரைக்கும். அதாவது பால் பொருட்கள் சாப்பிட மாட்டாங்க, அது ஹிம்சை. ரோட்டை தூத்து நடப்பாங்க, ஏன்னா ஏதாவது ஹிம்சை நடந்துடக்கூடாது. வாயை மூடிக்கிடுவாங்க, ஏன்னா ஏதாவது ஹிம்சை நடந்துடக்கூடாது. ஆனால் ஹிந்துவாக இருந்தால் கொண்டுருவாங்க, அது ஹிம்சை இல்லை. நீங்கள் நாயன்மார்கள் வரலாறு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு மகா அயோக்கிய பயிலுக அப்படின்னு. பேசுறது அன்பு, அமைதி, செய்கிறது அவ்வளோ அயோக்கியத்தனம். ஜைனர்கள் பால் சாப்பிட்றதில்ல. அதனால் பொதுவாக இந்த ஜைனர்களுக்கு எப்படின்னா வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. வைட்டமின் B12 அது லாக்டோபேசிலஸ் பாக்டீரியானால உற்பத்தி பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அந்த மோர், தயிர், முக்கியமாக நம்ம பாலெல்லாம் உர விட்டோம்னா மேலே ஒரு தெளிஞ்ச தண்ணி நிற்கும். பாலில் தண்ணி கலப்பாங்க, அந்த தண்ணி தெளிஞ்சு மேலே நிற்கும். அந்த இதில் லாக்டோபேசிலஸ் பாக்டீரியா இருக்குது சொல்லுவாங்க. அது முக்கியமான போர்ஷன், சாப்பிட வேண்டிய போர்ஷன். அது வயிற்றில் போனால் அந்த பாக்டீரியா வயிற்றினுடைய என்வைரன்மெண்ட்டை, சுற்றுப்புற சூழலை அது பாதுகாக்கும். நல்ல கிருமிகள் வாழ்கிறதுக்கு உதவி பண்ணும், கெட்ட கிருமிகள் அழிகிறதுக்கு அது உதவி பண்ணும். அதனால வயிற்றினுடைய அந்த என்வைரன்மெண்ட் பாதுகாக்கப்படுறதுனால, சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுறதுனால அந்த வைட்டமின் B12 நமக்கு இளமை, ஞாபக சக்தி இதெல்லாம் தரும். முடி நரைக்காது, தோல் சுருங்காது, அப்புறம் நல்ல ஓர்மை இருக்கும். இதுக்கெல்லாம் அந்த வைட்டமின் B12 காரணம்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதனால பொதுவாக ஜைனர்களுக்கு இந்த வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வரும். பொதுவாக நம்முடைய உணவு பழக்கம், பாரத உணவு பழக்கம் ரொம்ப தலை சிறந்த உணவு பழக்கம். இப்போ எல்லாரும் ஆராய்ச்சி பண்ணி சொல்லுவாங்க, உணவு முடியும் போது தயிர் பொருட்கள் எடுத்தால் அது வித்து மாதிரி, நல்ல பாக்டீரியாக்களுக்கான வித்து. உணவு சாப்பிட்றதுக்குன்னு ப்ரோபயாட்டிக் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் மேற்கொண்டு ஆராய்ச்சி பண்ணிங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரீபயாட்டிக் சாப்பிடணும். சாப்பிட்டா அது அதாவது அதிக நார்ச்சத்து உள்ள பொருட்கள் சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு, நல்ல பாக்டீரியாக்களுக்கு சாப்பாடு அப்படின்றதான் இந்த காலத்தில் சொல்கிறாங்க. ஓரளவுக்கு இந்துக்களுடைய உணவு பழக்கம், சனாதன தர்மிகளோட உணவு பழக்கம் இந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டதான். அறுசுவை உணவு,
எல்லா வைட்டமினும் கிடைக்கணும், கார்போஹைட்ரேட், புரோட்டீன், கொழுப்பு, வைட்டமின், நார்ச்சத்து இதெல்லாமே கிடைக்கிறது மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க நம்முடைய இது. அது ஒரு தனி ஆராய்ச்சிக்குரிய விஷயம். அதனால ஜைனர்களுக்கு வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். வீகன்ஸ், யார் பால் பொருட்கள் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு அலர்ஜி இருக்கலாம். எனக்கு கூட அப்படி ஒருத்தர் படித்தார், அவருக்கு அந்த மாதிரி அலர்ஜி இருந்தது. பிறகு அவர் ராம்தேவ் பாபாவுடைய சில எக்ஸசைஸ் எல்லாம், யோகா எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த அலர்ஜி அவருக்கு மாறிட்டு சரியாயிட்டுதுன்னு சொன்னார். நான் சொல்கிறது அவருடைய 40-50 வயசில் தான் அந்த ராம்தேவ் பாபா அதுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் வச்சுருக்காரு அப்படின்னு தெரிஞ்சு பண்ணி யோகா பண்ணி அதை சரி பண்ணிட்டேன்னு சொன்னார். அவங்க என்ன பண்ணணும், வைட்டமின் B12 ஊசி போட்டுக்கணும் அல்லது வைட்டமின் B12 மாத்திரை சாப்பிட்டுக்கணும். சில பேர் மாத்திரை சாப்பிட்டாலும் அவங்க குடல் அதை அப்சர்வ் பண்ணால் தான் அவங்களுக்கு அது உடலோட சேரும். குடல் அப்சர்வ் பண்ணுற சக்தி இல்லைன்னா மாத்திரையினால் பிரயோஜனம் இல்லை, அவங்க ஊசி தான் போட்டாகணும். 6 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி ஊசி போடணும்னு சொல்கிறாங்க. இப்போ காந்தியடிகள் இப்படி பால் சாப்பிடாமல் இருந்ததுனால அநேகமாக அவருக்கு வைட்டமின் B12 டெஃபிஷியன்சி வந்திருக்கலாம். அதனால அவர் பார்த்த டாக்டரு நீங்கள் பால் குடிக்கணும்னு சொன்னார். காந்தியடிகள் இல்லை முடியாது, நான் விரதம் எடுத்ததான் மாற மாட்டேன் அப்படின்னாரு. அப்போ டாக்டரு இந்த மாதிரி விரதம் எடுக்கிற ஆட்களை ஏமாத்துறது எப்படின்னு தெரிஞ்ச டாக்டர் அவர் சொன்னார், நீங்கள் பசும்பால் தானே சாப்பிட மாட்டேன்னு விரதம் எடுத்தீங்க, ஆட்டுப்பால் சாப்பிடலாம்ல அப்படின்னு சொல்லி ஆட்டுப்பாலை குடிக்க வச்சாரு. அதனால காந்தியடிகள் ஆட்டுப்பால் சாப்பிட்டாருன்னு சொல்லுவாங்க. அப்போ கால்நடை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் செல்வம். வேத காலத்தில் இருந்து நம்ம மாடு அப்படின்னா செல்வம், கால்நடைகள் அப்படின்னா செல்வம் அப்படின்னு குறிச்சிருக்க இலக்கியங்கள் எல்லாம் வர்றதை பார்க்குறோம். அதனால் பசு கண்ணுக்குட்டி குடித்து கூடுதலாக இருக்கிற பால் மட்டும் நம்ம உபயோகிக்கலாம் அப்படிங்கிறது தான் சாஸ்திரம். ஆனால் மக்கள் இன்றைக்கி நான் கேள்விப்படுறேன், அதுக்குன்னு ஹார்மோன் ஊசி எல்லாம் போட்டு அப்படி கசக்கி பிடிச்சிடுறாங்க பால் அப்படின்னு எல்லாம் கூட இன்றைக்கி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க செய்கிற பாவத்தில் பால் குடிக்கிற நமக்கும் பங்கு இருக்குது. அப்படி வராமல் இருக்குன்னா நாமளே மாடு வளர்த்து அதில் இருந்து பால் எடுத்தோம்னா அந்த பாவத்தில் நம்ம பங்கெடுக்காண்டாம். எங்கள் ஊரில் இருந்து ஒரு அமைச்சர் இருக்கார், அவருக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை. அவர் கலப்படம் பண்ணியே பால் வித்துட்டு இருக்காராம், பால் வளர்த்துற அமைச்சர் அவர். அப்படி சம்பாதிச்ச பணத்தை சகோதரி பேரில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காராம். சரி போட்டு, நம்ம விஷயம் என்னன்னா, கண்ணுக்குட்டியிலிருந்து பால் எடுத்து நாம் பகவானுக்கு அபிஷேகத்துக்கு கொடுப்போம். நம்ம ரொம்ப ஆச்சாரம் பார்க்குறவங்களா இருந்தால் நமக்கு மனசில் என்ன தோணும், இது கண்ணுக்குட்டி குடிச்ச எச்சில் பாலாச்சே, இதை பகவானுக்கு கொடுக்கலாமான்னு தோணும் இல்லையா? அதனால பெரியவங்க சொல்லி வச்சாங்க, கண்ணுக்குட்டி குடித்த பால் மட்டும் விதிவிலக்கு, அதுக்கு அந்த எச்சில் தோஷம் கிடையாது, அது பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம், பூஜைக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு சொல்லி வச்சாங்க. அதுதான் எச்சில் புனிதம். எச்சில் புனிதம்னா கண்டவ எச்சில் எல்லாம் இல்லை. பகவத்கீதையிலே பின்னாடி 17வது அத்தியாயத்தில் வரப்போகுது. தாமச உணவு யாத்தயாமம் கதரசம் பூதி பரியுஷிதம் செய்யத்து அப்படின்ட்டு ஒரு ஸ்லோகம் வரும். இது 17 அத்தியாயத்தில் தான் வரும். நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கு. எப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிடலாம், எப்படிப்பட்ட உணவு சாப்பிடக்கூடாது, எது ராஜச உணவு, எது தாமச உணவு, எது சாத்விக உணவு, இந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணர் டீட்டெயில் தருவார். இப்போ இந்த பொதுவாக எச்சில் சாப்பிடக்கூடாது, யாரும் யாருடைய எச்சிலையும் சாப்பிடக்கூடாது. சொல்ல போனால் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், திடீர்னு நீங்கள் என்ன பார்க்க வந்துட்டீங்க, நான் உடனே எழும்பி வந்து உங்களை பேசி அனுப்பிட்டு திருப்பி வந்து என் சாப்பாட்டில் நான் உட்கார முடியாது. என்னுடைய சாப்பாடே நான் எழும்பிட்டேன் அப்படின்னா எனக்கு எச்சில். இதை மாதிரி ஒரு கதை துரியோதனன் கர்ணன் நட்புக்காக வேண்டி ஒரு கதை சொல்கிறாங்க. நான் அதை இன்னும் உறுதிப்படுத்தலை, அதனால் அந்த கதைக்குள்ளே நான் போகலை. என்னுடைய உணவே நான் எழும்பிட்டு உட்கார்ந்தா அது எனக்கு எச்சில். அதனால தான் பொதுவாக நம்முடைய சம்பிரதாயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் உட்காருவோம், அம்மா பரிமாறுவாங்க, ஒருத்தர் பரிமாறுவாங்க, மற்றவங்க சாப்பிடுவாங்க.
ஒருபோதும் சாப்பிட உட்கார்ந்தவங்க அது வேணும் இது வேணும்னு எழும்பி போய் எடுக்க போக மாட்டாங்க. இந்த சம்பிரதாயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு காரணம், நம்முடைய உணவே நாம் எழும்பிட்டு வந்து உட்கார்ந்தா நமக்கு எச்சில், அதுவே கூட நம்ம எடுக்கக்கூடாது. இனி சில பேர் பக்தி சம்பிரதாயம் அதை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரு விதிவிலக்கு சொல்லுவாங்க. கணவன் மனைவி அவங்க இடையில இந்த எச்சில் பிரச்சனை கிடையாது. பெற்றோர் குழந்தைகள் இடையில இந்த எச்சில் பிரச்சனை கிடையாது, அது தோஷம் இல்லை. குரு சிஷ்யர்கள் இடையில இந்த எச்சில் தோஷம் இல்லை. அது மாதிரி பகவான்கிட்ட இருந்து வரக்கூடிய பிரசாதம், அதுக்கும் இந்த எச்சில் தோஷம் கிடையாது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். பொதுவாக நடைமுறையில் அப்படித்தான் விஷயங்கள் போயிட்டுருக்கு. அதனால் அது நான் உங்களுக்கு சொன்னனே தவிர நடைமுறையில் நாம் அப்படி தான் கடைபிடிச்சிட்ருக்கோம். ஜென் இசட் கோமாளிகள், நவீன கால கோமாளிகள் மட்டும் ஃப்ரெண்டு கேச்சில் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்டு கேச்சிலும் வாங்கி சாப்பிடலான்னு சாஸ்திரத்தில் எங்கேயாவது இருக்கான்னு எனக்கு தெரியாது. சரி, அதனால் பொதுவாக உச்சிஷ்டம் ச அமேத்தியம் அப்படின்ட்டு கிருஷ்ணன் 17வது அத்தியாயத்தில் கீதையில் சொல்கிறாரு. உச்சிஷ்டமும் கூட தாமசத்தை சேர்ந்தது, உண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். இனி இந்த உச்சிஷ்டம் எச்சில்ங்கிறதுக்கு இன்னொரு கோணம் கூட இருக்குது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ராத்திரி கழிஞ்சுது அப்படின்னா அது சாப்பிட மாட்டாங்க. அதை மாதிரி ஒரு பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது எச்சில் ஆகிடுது. ஒரு பெரிய அண்டாலேருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, மிச்சம் இருக்கிறதும் எடுத்ததுக்கு சமானம், எச்சிலுக்கு சமானம். அந்த மாதிரி எல்லாம் கூட சில இது இருக்குது. அதாவது நம்முடைய சலைவா பட்டா, நம்முடைய எச்சில் பட்டா, உமிழ்நீர் பட்டா எச்சில் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் புரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்கு மேலேயும் எச்சில் உச்சிஷ்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் இருக்குது. சிஷ்டம் அப்படின்னா மீதி, இது மலையாளத்துக்காரங்க கூட அதை பயன்படுத்துவான்னு நினைக்கிறேன். உச்சிஷ்டம் அப்படின்னா மீதி இருக்கிறது, மீதம் இருக்கிறது கூட எச்சில் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்தில் எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போது பொதுவாக இந்த மாதிரி எல்லாம் இருந்தாலும் கன்றுக்குட்டி குடித்து மீந்தது அல்லது கன்றுக்குட்டி வாய் வச்சதுனால எச்சில் எந்த கணக்கில் எடுத்தாலும் பாலுக்கு எச்சில் தோஷம் கிடையாது, அது பகவானுக்கு அர்ப்பணிக்கலாம். அப்படிங்கிறதான் எச்சில் புனிதம்னு பெரியவங்க எழுதி வச்சதுக்கு காரணம் அப்படின்னு இந்த சாது சொன்னார். அந்த படித்தவருக்கு அப்படியே 1000 வாட்டு பல்பை மண்டையில் போட்ட மாதிரி இருந்தது. ஆஹா, நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், சாமி அந்த வாந்தி புனிதம் சொல்கிறாங்களே அதுக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு. கவிதாவை தவிர வேற யாராவது யூகிக்க முடிஞ்சா சொல்லலாம். தேன், தேனீக்கள் மலர்கள் தோறும் போய் அந்த தேனை எடுத்து கூட்டில் கொண்டு வாந்தி பண்ணி வைக்கும். பொதுவாக அதனுடைய எச்சில் எல்லாம் கலந்து வாந்தி பண்ணி வைக்குது. அதனால் அதனுடைய உமிழ் நீரில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்னால அது நாள்பட கெடாததாக மாறுது அப்படின்னு எல்லாம் சயின்ஸு சொல்லுது. இந்த தேன் பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பிரசாதத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம். அது தேனியுடைய வாந்தியாக இருந்தாலும் அதுக்கு தோஷம் கிடையாது அப்படிங்கிறது வாந்தி புனிதம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். அப்படியே அவருக்கெல்லாம் மயிர் கூச்சறிய ஆரம்பிச்சிட்டு, ஆஹா இவ்வளவு பெரிய அர்த்தம் இதுக்கு பின்னாடி இருந்திருக்கா, நான் பெரிய படிப்பாளின்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு முட்டாள்தனமாக மனசிலாக்கி வச்சிருக்கேனே அப்படின்னு நினைச்சார். அதனால அவரால் ஆன்சைட்டியை தாங்க முடியல. கேட்டார், சுவாமிஜி பிணம் மூடின துணி புனிதம் சொல்றாங்களே அது என்ன அர்த்தம் அப்படின்னு. யாருக்காவது ஏதாவது கெஸ்ஸிங் இருக்கா? பட்டு நூல், பட்டு பூச்சியை வளர்த்து
அது கூட்டுப்புழு பருவம் அப்படின்னு ஒரு இது சொல்லுவாங்க. அந்த பருவத்தில் அது தன்னை சுற்றி ப்ரொடெக்ஷனுக்காக வேண்டி ஒரு கூடு உருவாக்கும். அந்த கூட்டில் இருந்து எடுக்கிறது தான் பட்டு நூல். வேறு வெரைட்டிகளும் இருக்குது, செயற்கை பட்டெல்லாம் கூட இருக்குது. இன்றைக்கி ஒருத்தங்க ஒரு கதை சொன்னாங்க. அவங்க வீட்டில் ஒரு துணி விற்கிற ஒருத்தர் ரோட்டில் துணி கொண்டு போயிருக்கார். அப்போ அவங்க வீட்டார்களுக்கு ஐயோ பாவம், துணி கொஞ்சம் சுமந்து கொண்டு போகிறாரு, துணி ஒன்றும் விற்காதது மாதிரி தெரியுது, கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு, நம்மால் ஆனால் ஏதாவது உதவி பண்ணுவோம், நம்ம ஒரு துணி எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆளை கூப்பிட்ருக்காரு. அந்த ஆள் வந்து துணிக்கு விலை கேட்டால் அநியாயமான விலை சொல்லியிருக்காரு. அப்போ விலையெல்லாம் பேசி முடிச்சு ஒரு துணியை எடுத்தாச்சு. வீட்டுக்காரரு பாவம் போட்டு, நம்ம பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. இந்த பிளாட்பாரத்தில் இருக்கிறவங்க, தெருவோர வியாபாரிகள், இவங்கள்ட்ட போய் மல்லுக்கு நிற்போம். 5 ரூபாயை குறை, 5 பைசாவை குறை அப்படின்னு. இந்த மாலில் எல்லாம் போனால் லைட் எல்லாம் போட்டு கண்ணாடி ஷோகேஸ் எல்லாம் வச்சு சூப்பர் மார்க்கெட் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பங்களா மாதிரி மாடி கட்டடத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு போனால் அவன் என்ன சொன்னாலும் மறு பேச்சு இல்லாமல் கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவான். மொபைல் ஃபோன் 50,000 சொன்னால் 50,000, 1 லட்சம் சொன்னால் 1 லட்சம். பைக்கு 50,000 சொன்னால் 50,000, 2 லட்சம் சொன்னால் 2 லட்சம். அவன் சொன்னதில் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கேட்கலாம், ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் அப்படிலாம் அங்கே போய் பேச மாட்டான். பேசினா அது ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம். இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரன்கிட்ட போய் 5 பைசாவை குறை, 50 பைசாவை குறைன்னு பேரம் பேசிகிட்டு இருப்போம். பொதுவாக இது ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அப்போ இந்த ஆசாமி, அது உங்கள் வீட்டில் ஏதாவது பட்டு துணி ஏதாவது இருந்தால் அது கூட நான் எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துக்கிடுவேன் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க கிட்ட கொஞ்சம் மோசமான பட்டு வந்து காஞ்சிபுரம் பட்டாக இருந்தாலும் ஒரு 20 வருஷத்துக்கு மேலே எல்லாம் நல்லா இருக்காது, பொடிச்சு போயிடுமா. அது இவங்ககிட்ட கொஞ்சம் இருந்தது, அதை கொடுக்கலாம் அப்படின்னு வேண்டாம் வெறுப்பா கொண்டு வந்தாங்களாம். அவன் என்ன சொன்னான்னா, இதை நான் 1000 இவங்க எடுத்த சேலை 1300 வச்சுக்கோங்க, 1300 1700 ஏதோ ஒரு விலை, அந்த விலைக்கு இந்த பட்டை நான் எக்ஸ்சேஞ்சில் எடுத்துக்கிடுவேன், நீங்கள் எனக்கு பைசா ஒன்றும் தரான்டான் அப்படின்னு. என்னவா, அது வெள்ளியில் கோட்டிங் கில்ட்டு முக்கிறது மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். இந்த வெள்ளியை விற்று எடுக்கலாங்கிறது ஒரு காரணம் போல் இருக்குது. தரமாட்டேன்னு சொன்ன பிறகும் தலைகீழாக நின்று அதை வாங்கிட்டு அடுத்த சேலையும் கொடுங்கன்னு கேட்டான் போல இருக்கு. அதில் அந்த வீட்டுக்காரர் சொன்னாரா, நீங்கள் கேட்குறத இவ்வளோ ஆர்வமாக கேட்குறத பார்த்தா இது 1300 ரூபா இல்லை 5000 ரூபா போகும் போல இருக்கே அப்படின்னாரா. சரி, முதலுக்கே மோசம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் அவன் கிளம்பிட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன், பட்டு இந்த காலத்தில், நவீன காலத்தில் கலப்படம், அடல்ட்ரேஷன், செயற்கை, ஆர்டிஃபிஷியல், இப்படி என்னெல்லாமும் இருக்குது. இது பழைய காலத்தில் பட்டுப்புழுவில் இருந்து அந்த பட்டு நூல் எடுக்கும்போது பட்டுப்புழுவை வளர்த்து அதுக்கு மல்பெரி அப்படிங்கிற இலை கொடுத்து அந்த புழுவை வளர்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த புழுவை பத்திரமா வளர்த்து அது கூடு கட்டி அந்த கூட்டுப்புழு பருவத்தில் பக்குவமான ஒன்று அதை எடுத்து வெந்நீரில் போட்டு, அதனால் பொதுவாக அஹிம்சைவாதிகள் பட்டு பயன்படுத்த மாட்டாங்க. அந்த புழுக்கள் வெந்நீரில் இறந்த பிறகு அந்த கூட்டில் இருந்து பட்டு நூல் தயாரிப்பாங்க. அப்போ அந்த புழுக்கள் இறந்து அதை சுற்றி இருக்கிற கூட்டில் இருந்து நம்ம பட்டு நூல் எடுக்கிறனால அது பிணம் மூடின துணி. இந்த பட்டு பகவானுக்கு சாத்துறதுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டிதான் பிணம் மூடின துணி புனிதம் அப்படின்னு அந்த செய்யுள் சொல்லுது அப்படின்னு அந்த சாது சொன்னாராம். அதனால் இந்த குட்டி படிச்சோரு அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, ஞான கண்ணை திறந்துட்டீங்க, நான் இவ்வளவும் நானும் லிட்ரலாக அதுக்கு அர்த்தம் எடுத்துக்கிட்டு ஒரு தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன்,
அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டாராம். ஊர் மக்களுக்கும் ஞானம் வந்துதான். அதனால் உலகத்தில் படித்தோர் நிறைய இருக்குது. இப்போ இந்த காலத்தில் வந்து ஆன்லைனில் யூடியூப்ல எல்லாம் எக்கச்சக்கம் கீதா சாஸ்திர ஞானமெல்லாம் நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இதில் எத்தனை பேர் சரி எத்தனை பேர் தப்பு அப்படிங்கிறது உங்கள் தலையெழுத்து மாதிரி உங்களுக்கு ஆள் வந்து அமைவாங்க. ஒரு சாமி சொன்னார். அவர் கிளாஸுக்கு, உங்கள் கிளாஸுக்கு யாராவது பாடம் எடுக்க வராங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுத்தர ஒருத்தர் வராங்கன்னா அவர்கிட்ட கேட்கணுமா, நீங்கள் ஏற்ற படிச்சீங்க அப்படின்னு. ஒருவேளை அவர் அது நான் சுயம்பு, பிறப்பிலேயே எனக்கு ஞானம் இருக்குது, நான் யார்ட்டையும் படிக்கலை அப்படின்னு சொன்னாருன்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லணுமா, நாங்களே படிச்சுக்கிடுவோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு. யார் குரு பரம்பரையில் வராங்களோ அவங்ககிட்ட தான் படிக்கணும் அப்படின்னு சங்கரர் இப்படி எழுதிக்கவே செய்கிறாரு. அசம்பிரதாய வித்து மூர்க்கவத்து உபேக்ஷணீயக. பரம்பரையாக படிக்காத ஒருவனை அவங்ககிட்ட போய் படிக்கக்கூடாது, அவனை முட்டாள்னு கருதி ஒதுக்கிடணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நம்முடைய கீதா கிளாஸு ஏற்கனவே புக்கு வச்சு படித்தவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒன்றுமே தலையும் வாலும் புரியாதது மாதிரி இருந்திருக்கும். இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பயிற்சி. இது இப்போ உடனடியாக இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு பயிற்சிக்காக வேண்டி பின்னாடி எப்போவாவது சமயம் வரும்போது நான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்காக வேண்டி எல்லோரும் கண்ணை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேட்கணும். யானை, மஞ்சள், கருடன், அறிவு, காளை, சிங்கம், வேப்பமரம், அன்பு, அரிசி, சர்க்கரை, அவேர்னஸ், கார், பைக், வீடு, கான்ஷியஸ்னஸ், ஆப்பிள், வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம், கடவுள், சரி, இப்போ கண்ணை திறந்துக்கலாம். இப்போ நான் சில விஷயங்களை சொன்னபோது என்ன நடந்தது? யானை, மஞ்சள், இந்த மாதிரி ஒரு கேட்டகரி. சில விஷயங்களை சொன்ன உடனே உங்கள் மனசுக்குள்ள அந்த காட்சி தோன்றிச்சது இல்லையா? வேற சில விஷயங்களை சொன்னபோது கடவுள், அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ், அறிவு, அன்பு எல்லாம் சொன்னபோது ஒன்றும் வரல.
இது எதனால அப்படின்னு யோசிங்க. இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு யோசிங்க. இது ஒரு பயிற்சி, உங்களுக்கு ஹோம்ஒர்க். இன்னொரு பயிற்சி, அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நாம் போன வகுப்பில் நாம் மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய அந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சி பார்த்துட்டு இருந்தோம். பொதுவாக நாம் இந்த உலகத்தில் இன்ப துன்பங்கள் ரெண்டையும் எதிர்கொள்கிறோம். ரெண்டும் வரும்போது அது வரும் போகும். ஈவன் திஸ் வில் பாஸ் அவே, இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற உணர்வோட அதை ஏற்றுக்கணும். சகிக்கிறது இல்லை, ஏற்றுக்கிறது. அதுக்கு திதிக்ஷான்னு பேர் அப்படின்னு பார்த்தோம். இந்த பயிற்சி, இந்த ஞானம் நமக்கு நிறைய ஆறுதலை கொடுக்கும், ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஆனால் இதுக்கு நமக்கு அகங்காரம் இருக்கக்கூடாது அல்லது குறைவாக இருக்கணும். அகங்காரம் இருந்தால் இது வேலை செய்யாது. அவன் என்னை எப்படி சொல்லலாம், எனக்கு ஒய் மீ, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்லாம் வருது, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அது வேலை செய்யாது. பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு சிக்கல், சைக்காலஜிக்கல் சிக்கல், மனவியல் சிக்கல் வரும். அதை ஹேங் ஓவர் அப்படின்னு சாமிஜி சொல்லுவாங்க. சைக்காலஜியில் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு தெரியல. ஹேங் ஓவர் அல்லது லிங்கரிங் எஃபெக்ட்னு சொல்லலாம். தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தவங்க ராத்திரி உறங்கினான்னு வச்சுங்க, அடுத்த நாள் காலையில் அவனுக்கு அந்த சிக்கு கொஞ்சம் இருக்கும். லோக்கல் பாஷையில் சிக்குன்னு சொல்லுவாங்க. அது கிறக்கம், போதையினுடைய ஒரு கிறக்கம் இருக்குது அடுத்த நாள் காலையிலேயே. நமக்கெல்லாம் அது தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, நாம் தூங்குகிறோம், தூங்கி எழும்பின பிறகு அந்த தூக்க கலக்கம் இருக்கும். உடனே நம்ம ஃப்ரெஷ் ஆகிட மாட்டோம், ஆக்டிவ் ஆகிட மாட்டோம். இந்த தூக்கத்தினுடைய கலக்கம் இருக்கும். இதே மாதிரி ஒரு ஹேங் ஓவர் நம்ம அன்றாடம் நம்முடைய காரியங்களை செய்யும் போதும் நடக்கும். அதாவது நாம் இந்த உடம்பில் ஆத்மா அப்படின்னு பார்த்துருக்கோம். மாறக்கூடியது நாம் இல்லை, மாறாமல் இருக்கிற ஒரு ஆள் நாமன்னு பார்த்துருக்கோம். நமக்கு மாறக்கூடிய நிறைய பாத்திரங்கள் அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுத்து செய்கிறோம் அப்படின்னு பார்த்துருக்குறோம். தாய், மகள், மனைவி, குழந்தை, இந்த மாதிரி பல பாத்திரங்களை நாம் எடுத்து நடிக்கிறோம். இந்த பாத்திரங்களில் நாம் நடிக்கும்போது, நாமெல்லாம் நடிக்கல, அதிலே ஊறி போயிட்டோம், அதான் நம்ம பிரச்சனை. கரெக்டாக நடித்தோம்னா பிரச்சனை வராது. சிவாஜி கணேசன் மாதிரி நம்ம அந்த பாத்திரமாவட்டே மாறிடுவோம். அம்மைனா அம்மையாக மாறிடுவோம், மகன்னா மகளாக மாறிடுவோம், மனைவினா மனைவியாக மாறிடுவோம். நாம் இப்படி பலவிதமான பாத்திரங்கள் எடுக்கிறோம். அதனால் இந்த பாத்திரம் எதுவுமே நம்ம இல்லை. இந்த பாத்திரங்களை நடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தினுடைய தாக்கம் இன்னொரு பாத்திரத்தில் வந்துடும். இதைத்தான் நம்ம இங்கே ஹேங் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். இது நமக்கு நல்லா புரியணும்னா, நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் வாத்தியார் சில நாள் போட்டு நொறுக்கிடுவார். ஏன் அடிக்கிறாரு, எதுக்கு அடிக்கிறாரு தெரியாது.
கேள்வி கேட்டு உரிக்கிடுவார். அப்போ பொதுவாக நாம என்ன சொல்லுவோம், இன்னைக்கு வீட்டில் சண்டை போட்டு வந்துட்டாரு போல இருக்கு, பொண்டாட்டி கூட சண்டை போல இருக்கு, அதுதான் அந்த கோபத்தை கொண்டு நம்மகிட்ட காட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கணவன் அப்படிங்கிற பாத்திரத்துக்கு ஏற்பட்ட கோபம், செல்லும் இடத்தும் சினம் தீதே அல்லிடத்தும் இல்லதனின் தீய பெற. செல்லுபடி ஆகிற இடத்துலையும் கோபத்தை காட்டக்கூடாது, செல்லுபடி ஆகாத இடத்துல காட்டினா அதை போல கொடுமை கிடையாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அதில் மனைவிட்ட காட்ட முடியாது, அதை வாத்தியார் என்ன செய்வார், வந்து பிள்ளைகள்கிட்ட காட்டிடுவார். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தினுடைய தாக்கம் மிச்சம் மீதி இன்னொரு பாத்திரத்திலையும் வரும். இப்படி ஸ்பில் ஓவர் இன்னொரு பாத்திரத்தில் வர்றதுக்கு நாம் அனுமதித்தோம் அப்படின்னா அதுவும் நம்முடைய அன்றாட விவகாரங்களை பாதிக்கும், பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கும். மனைவி மேலே உள்ள கோபத்தை குழந்தைகிட்ட காட்டுறது, அல்ல புருஷன் மேலே உள்ள கோபத்தை குழந்தைகிட்ட காட்டுறது, வீட்டில் உள்ள சண்டையை மாணவர்கள்கிட்ட காட்டுறது, பாஸுக்கிட்ட உள்ள கோபத்தை வீட்டில் வந்து மனைவிட்ட காட்டுறது, இந்த மாதிரி நடக்கும். இந்த மாதிரி இடத்துலையும் நாம் கவனமாக இருக்கணும். ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டருக்குள்ள நுழைய விடக்கூடாது. அப்புறம் போன வகுப்பில் தத்துவமசி அப்படிங்கிறத பற்றி சொன்னேன். 2-3 வகுப்பு அதை பற்றி லேசாக தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதை சொல்லும்போது சித்திர விஷுவுக்கு கண்ணாடி வைக்கிற கதையெல்லாம் சொன்னேன். அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், உங்களுக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால நான் சொல்லாமல் விட்டேன். ஆனால் அன்னைக்கு பிறகு யாரும் அதை பற்றி சொல்லாததுனால ஒருவேளை உங்களுக்கு கவனத்துக்கு அது வரலையோ நினச்சிட்டு உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். இப்போ கார்த்திகை மாதம் சபரிமலைக்கு நிறைய பேர் மாலை போட்டிருப்பாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டவங்க மற்றவங்களெல்லாம் என்ன சொல்லுவாங்க, சாமி சாமி சாமின்னு சொல்லுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டவங்களை நாமளும் என்ன சொல்லுவோம், சாமி சாமின்னு சொல்லுவோம். அதாவது நீயும் சாமி, நானும் சாமி, எல்லாரும் சாமி. தத்துவமசி, இருப்பதெல்லாம் இறைவனே, ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படி ஒரு உபனிஷத்து சொல்லுது. புது உபனிஷதங்களில் எண்ணும் போது முதல்ல என்ற உபனிஷத்து, முதல் உபனிஷத்துன்னு இல்லை, நாம் எண்ணும் போது முதல்ல அது வருது. ஈஷகேன கட பிரஷ்னம் உண்டக மாண்டூக்கிய ஐத்திரேய தைத்திரிய சாந்தோக்கிய பிருகதாரண்யகம் அப்படின்னு ஒரு 10 உபனிஷத் ஆதிசங்கரர் விளக்கம் எழுதியிருக்கார். அதில் முதல்ல வரக்கூடிய பேர் சொல்கிற உபனிஷத்து இது. இந்த உபனிஷத் சொல்லுது, இருப்பதெல்லாம் இறைவனே. கடவுள் ஒருத்தர் இருக்கார், அவர் எங்கேயோ இருக்கார் அப்படி சொல்லலை. என்ன இருக்குதோ எல்லாமே, நகைக்கடையில் இருக்கிறதெல்லாம் தங்கம்தான், பானைக்கடையில் இருக்கிறதெல்லாம் களிமண் தான். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் கடவுள் தான். அதே மாதிரி எல்லாரும் சாமி தான் அப்படின்ட்டு நம்மளை அறியாமலேயே நாம் சொல்கிறோம். நம்ம மாலை போட்டவங்கள சாமின்னு சொல்ல, மாலை போட்டவங்க நம்மளை சாமின்னு சொல்ல. நீ கொங்கு நாட்டில், அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம் அந்த பகுதியில் கொங்கு நாடுன்னு சொல்லலாமா இருந்தால், அந்த பகுதியில் எப்படி அப்படின்னா, பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை கூட, எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தைகளை பொதுவாக சாமி சாமி தான் சொல்லுவாங்க. சாமி உட்காரு சாமி, சாமி பேசாத சாமி அப்படின்ட்டு குழந்தைகளை கூட சாமி அப்படின்னு சொல்கிற பழக்கத்தை கொங்கு நாட்டில் நான் கவனித்தேன்.
அப்போ நம்முடைய கலாச்சாரத்தில் எல்லாரையும் தெய்வமாக கருதணும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லி வச்சுருக்காங்க. பொதுவாக நம்ம எல்லாரும் மிச்சம் மீதி இல்லாமல் கடைபிடிக்கிற ஒரு பழக்கம், நான் உங்களை பார்க்குறேன் ஹரிஓம் சொல்கிறேன், நீங்கள் என்ன பார்க்குறீங்க ஹரிஓம் சொல்கிறீங்க, நம்ம பரஸ்பரம் ஒருத்தரை வணங்கிக்கிறோம். பொதுவாக கடவுளை தானே நம்ம கும்பிடுவோம். அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. படைத்தவனை வணங்கு, படைப்பை வணங்காதே அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் 7வது வானத்தில் இருக்கார், சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்துருக்கார். அந்த கடவுள் எப்படிப்பட்ட கடவுளாக இருப்பார்? இப்போ நான் இருக்கேன், இங்கே இருக்கேன், நான் இந்த சேரில் இருக்கேன், இந்த டேபிளில் இல்லை, இந்த கட்டிலில் இல்லை, அடுத்த ரூமில் இல்லை, இந்த வீட்டில் இல்லை, இந்த ஊருக்குள்ளே வேற எங்கேயும் இல்லை, இந்த மாவட்டத்தில் வேற எங்கேயும் இல்லை, இந்த மாநிலத்தில் வேற எங்கேயும் இல்லை, இந்த நாட்டில் வேற எங்கேயும் இல்லை, இந்த பூமியில் வேற எங்கேயும் இல்லை, 14 உலகத்திலையும் நான் வேற எங்கேயும் இல்லை. நான் எங்கே தான் இருக்கேன்? இங்கே தான் இருக்கேன். 7வது வாரத்தில் இருக்கிற கடவுள் அங்கே மட்டும் தான் இருக்கார், வேற எங்கேயும் இல்லை. அதனால தான் அவருக்கு யாரும் பயப்படுறதில்ல, அயோக்கியனில் அயோக்கியத்தனம் பண்ணிட்டு தைரியமாக பண்ணிட்டு இருக்கான். நாம எப்படின்னா படைப்பு படைத்தவன் 2 கிடையாது. ஒருவேளை படைப்பு வேற படைத்தவன் வேறையா இருந்தா படைச்சவன் கடுகு மாதிரி, அவன் 7வது வாரத்தில் ஒரு சேர்ல மட்டும்தான் இருக்கான். அவன் இல்லாதது பெருசு. படைச்சவனை விட படைப்பு பெருசு, எல்லை இல்லாதது. சயின்டிஸ்ட் சொல்றாங்க, நமக்கு தெரிஞ்ச உலகம், நமக்கு டெலஸ்கோப்பு செயற்கைக்கோளெல்லாம் வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட உலகம் வெறும் 5%. புருஷ சூக்தம் சொல்லுது, பாதோ அஸ்ய விஸ்வா பூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி திரிபாத் ஊர்த்வ உதை புருஷः. அந்த மாதிரி, அதாவது அவருடைய 1/4 பங்கு தான் இந்த உலகம் எல்லாம், மிச்சம் 3/4 பங்கு கிடக்கு உனக்கு தெரியாம அப்படின்ட்டு புருஷ சுத்தம் சொல்லுது. இன்னைக்கு சயின்டிஸ்டும் நமக்கு தெரிஞ்சது கொஞ்சூண்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரி கடவுள் ஒரு இடத்துல இருக்காரு, வேற இடத்துல இல்லை அப்படின்னா அவரு ஒரு லிமிட்டட் வெர்ஷன், இத்தினூண்டு இருக்காரு. பெரிய உலகத்தோட ஒப்பிடும் போது அவர் இத்தினூண்டு தான். அந்த கடவுளுக்கு என்ன சக்தி இருக்க முடியும்? அவர் சர்வசக்தனா இருக்க முடியாது, சர்வ வியாபியா இருக்க முடியாது. ஆமினி பொட்டன் இல்லை, ஆமினி பிரசன்ஸ் இல்லை, ஆமினி சென்ஸ் இல்லை. இப்ப நான் இங்கே இருக்கிறேன், இதுக்குள்ள இந்த 4 சோறுக்குள்ள என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு வெளியே ஏதாவது நடந்தா எனக்கு என்ன தெரியும்? என் முதுகு பின்னாடி நடந்தாலே எனக்கு தெரியாது. அப்ப 7வது வாரத்துக்கு கடவுளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா நாம என்ன சொல்றோம்னா, படைப்பும் படைத்தவனும் 2 இல்லை, 1 தான். அதனால இருப்பதெல்லாம் இறைவனே, கடவுளை தவிர எதுவுமே இல்லை. அதனால நீ எதை வேணாலும் கும்பிடலாம். அம்மா அப்பாவை கும்பிடுறியா? கும்பிடு. கணவனை கும்பிடுறியா? கும்பிடு. மனைவியை கும்பிடுறியா? கும்பிடு. காரைக்கால் அம்மையார் ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்க வீட்டுக்காரர் அந்த அம்மாவை கும்பிட்டார். எத்தனையோ கணவர்கள் உதாரணம் இருக்காங்க, நான் ஒரு உதாரணத்தை சொன்னேன். யாருக்கு மேல உங்களுக்கு மரியாதை இருக்கோ, யாருக்கு மேல உங்களுக்கு அன்பு இருக்கோ, யாருக்கு மேல உங்களுக்கு பக்தி இருக்கோ, நீங்க கும்பிடலாம். மரத்தை கும்பிடலாம், செடியை கும்பிடலாம், துளசி செடி கும்பிடுங்க, வேப்ப மரம் கும்பிடுங்க, இமய மலை கும்பிடுங்க, கல்லை கும்பிடுங்க, மண்ணை கும்பிடுங்க, சுண்ணாம்பை கும்பிடுங்க, மரத்தை அத்திவரதர் மரத்தை கும்பிடுங்க. கடவுள் எங்க இருக்காருன்னு கேள்வி கேட்கக்கூடாது, கடவுள் எங்க இல்லைன்னு தான் கேள்வி கேட்கணும். ஏன்னா அவர் தான் எல்லாமே அவர் தான். அதனால சர்வாத்ம பாவம் அல்லது எங்கும் கடவுள் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறதா நம்முடைய உபதேசத்துடைய எசன்ஸ். அதனால தான் நாம எதை வேணாலும் கூச்சம் இல்லாம நாச்சம் இல்லாம கும்பிட்டுருவோம்.
அதனால யாரு கடவுள் வேற உலகம் வேறன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சிக்கல் இருக்கு. நாம எல்லாமே கடவுள் நினைக்கிறதுனால நமக்கு எதையும் கும்பிடுறதுல சிக்கல் இல்லை. அதனால தான் நாம மரணம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒரு இடத்துல இருக்கிறவருக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்கும், ஒரு டேட் ஆஃப் டெத் இருக்கும். அவர் ஸ்பேஸ் வைஸ் லிமிட்டட், டைம் வைஸ் லிமிட்டட், அப்புறம் ஆப்ஜெக்ட் வைஸ் லிமிட்டட். அதாவது நான் இருக்கேன், இந்த சேர் நான் இல்லை, சேரில் நான் இருக்கேன், நான் வேற சேர் வேற. ஆப்ஜெக்ட் வைஸ் ரெண்டு பேரும் ஒருத்தர் லிமிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது ஸ்பேஸ் வைஸ், நான் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கேன், இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை. ஸ்பேஸ் வைஸ் நான் லிமிட்டட். அப்புறம் என் டேட் ஆஃப் பர்த்துக்கு முன்னே நான் இல்லை, இனி நாளைக்கு டேட் ஆஃப் டெத்துக்கு பிறகு நான் இருக்க மாட்டேன். டைம் வைஸ் லிமிட்டட். இப்படி ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான் மற்ற கடவுள் எல்லாம். நம்ம கடவுள் அன்லிமிட்டட். ஜியோ ட்ரூ 5G மாதிரி. காது குத்தன்னா எப்படி வேணாலும் குத்தலாம், இப்படியும் குத்தி வியாபாரம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதில் ஜியோக்கு விளம்பரம் தேடவே நினைக்கக்கூடாது. அவங்களுக்கு வெள்ளோட்டம் விடுவாங்க, வெள்ளோட்டத்துக்கு 4 இழிச்ச வாய்ச்சிக்கணும், அதுக்காக வேண்டி அவங்க நம்மளை அப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க. நமக்கு அப்போ கட் ஆகிறது ஜியோ 5Gயில் தான் நமக்கு கட் ஆகிட்டு இருக்கு கிளாஸு. அதனால அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. நான் சும்மா டயலாக் அடிக்க அடித்தேன். ஒரிஜினல் அன்லிமிட்டட் ஒரே ஒரு ஆள் தான், அது கடவுள் தான். அப்போ நாம தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இந்த மாதிரியெல்லாம் சில வார்த்தைகள் இனிமேலாம் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கடவுள் அப்படின்னு சொல்லும்போது அவர் எங்கும் நிறைந்தவர். கட அப்படின்னா கடந்து இருக்கிறவர், உள்ளுன்னா நிறைந்து இருக்கிறவர். இப்போ நாம ஒரு உதாரணம் சொல்லுறதா இருந்தா நம்ம வழக்கமான உதாரணத்துக்கு போவோம். இது நீங்க என்கிட்ட தங்கம் இல்லை, அதனால நான் ஏழைக்கேத்த எள்ளுருண்டை மண்ணு வச்சிருக்கேன், நீங்க மீதி எல்லா இடம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பானைக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கு, இந்த கப்புக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நீங்க இப்போ கொஞ்சம் புத்திசாலியா இருப்பீங்க, ஒருவேளை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம அப்படித்தானே சொல்லிட்டு இருந்தோம். இப்போ பானைக்குள்ள கப்புக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா, ஸ்பேஸுக்குள்ள இது இருக்கா? ஸ்பேஸுக்குள்ள கப்பு பானை எல்லாம் இருக்கு, பானைக்குள்ள ஸ்பேஸ் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஸ்பேஸ் உள்ளே இருக்கு, வெளியே இருக்கு, பானையில கூட ஊடுருவி இருக்கு. அப்போ இந்த ஸ்பேஸ் பானையை கடந்தும் இருக்கு, பானைக்கு உள்ளேயும் இருக்கு. அப்படி கடந்து உள்ள இருக்கிறவருக்கு கடவுள் அப்படின்னு பேர். நம்மளை எல்லாம் ஆட்சி பண்றதுனால, நம்மளை காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை வச்சு நம்மளை ஆட்டி படைச்சிட்டு இருக்காரு. அதனால ஆண்டவன், நம்மளை ஆள்றதுனால அவருக்கு ஆண்டவன்னு பேர். பெருசுக்கெல்லாம் பெருசா இருக்கிறதுனால அவருக்கு பிரம்மா, பிரம்மம் அப்படின்னு பேர். பிரம்மாங்கிறது வேற அர்த்தம் நீங்க வச்சிருக்கிறதுனால பிரம்மம் அப்படின்னு பேர். அப்ப நாம இந்த தத்துவமசியெல்லாம் புரிஞ்சுக்கிடும் போது, அகம் பிரம்மாஸ்மி எல்லாம் புரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒரு ஆசாமி, சினிமாக்காரனாலே அறவேக்காடு, ஒரு சினிமாக்காரன் என்ன பண்ணா, நான் கடவுள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தானா. அந்த படத்தில் அவன் கடவுளுங்கிறதுனால மற்றவங்களால நான் வெட்டி கொள்ளலாம்
அப்படின்னு அவன் முடிவு எடுத்தான் போல. அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் கடவுள்னு அர்த்தம் இல்லை, நானும் கடவுள்னு அர்த்தம். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பார்த்துக்குங்க. நான் கடவுள்னு அர்த்தம் இல்லை, இல்லை நான் மட்டும்தான் கடவுள் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அப்படி சொன்னால் அது இரணியன். நமக்கு வேண்டியது நாராயணன், நானும் கடவுள். அதனால் நீங்களும் கடவுள். அப்போ இந்த கப்பு ஒருவேளை இறந்து போகுது, அப்போ மண் இறந்து போயிருமா? போகாது. அது பானை வடிவத்தில் இருக்கும். நான் பேசுறது கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? The video stuck. இப்போ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது இப்ப கேக்குது சார். இந்த கப் டம்ளர் இறந்து போச்சுதுன்னா மண் இறந்து போச்சுதா அப்படின்னா இல்லை, அது பானை ரூபத்தில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இது ஓட்டாஞ்சில்ல ஆகும், ஓட்டாஞ்சில்ல பொடிச்சா தூளாகும், அது மண்ணாவே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிறதுனால நமக்கு மரணம் இல்லை. நாம உடல்கள் தான் வந்து போகுது. ஆகம ஆப்பாயினக அனித்யாக, வந்து போகிறது நித்தியம் இல்லாதது எது அப்படின்னா உடம்பு. நான் இல்லை. நாம என்ன தப்பா நினைக்கிறோம்? இந்த பானைக்குள்ள இருக்கிற ஸ்பேஸ் நான் நினைக்கிறோம். ஸ்பேஸுக்குள்ள தான் பானை இருக்குங்கிறத கோட்டை விட்டுறோம். அதை மாதிரி நான் எங்கும் நிறைஞ்சிருக்கிறேன், நான் எல்லாமாக இருக்கிறேன், அந்த எல்லாமாக இருக்கிற அந்த ஆத்மா இந்த உடம்பை எடுத்துக்குது அப்படிங்கிறது தெரியாததுனால நமக்கு உடம்புக்கு இறப்பு வரும்போது எனக்கும் இறப்பு வருதுன்னு தப்பா நினைக்கிறோம். உடம்பு வந்து போனா நானும் வந்து போயிட்டேன் அப்படின்னு தப்பா நினைக்கிறோம். ஆனா நமக்கு மரணம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம போன வகுப்புல பிரதம மல்ல நியாயம் அப்படின்னு சொல்லி அதுக்காக வேண்டிதான் மரணத்தை எடுத்து பேசுறார் பகவான் சொன்னேன். இதுல பிரவாக நித்தியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். இப்போ ஆற்றுல தண்ணி ஓடிட்டு இருக்கு. நம்ம காவிரி, தாமிரபரணி, கங்கை அப்படின்னு சொல்றோம். தண்ணி ஓடிட்டு இருக்கு. இந்த ஆற்றுல இந்த நிமிஷத்துல இருக்கிற தண்ணி, இந்த கணத்துல இருக்கிற தண்ணி அடுத்த கணத்துல இருக்குமா? இருக்காது. ஆனாலும் நம்ம கங்கை ஓடிட்டு இருக்குன்னு சொல்றோம். ஆனா அந்த தண்ணி அது போயிடும், அடுத்த தண்ணி வரும், அடுத்த தண்ணி வரும், அடுத்த தண்ணி வரும், தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா நம்ம கங்கை வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்றோம். நாம ஒரு தீபத்தை ஏத்துறோம், எண்ணெய் விட்டு திரி வச்சு தீபம் ஏத்துறோம். அந்த தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம ஒரே தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா எண்ணெய் செலவழிஞ்சுக்கிட்டே இருக்கு, திரி எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ T1, சயின்ஸ் படித்தவங்களுக்கு இப்படி சொன்னா புரியும், புரியாதவங்க கண்டுக்க வேண்டாம். இந்த கணத்துல இருக்கக்கூடிய தீபம் T2 அடுத்த கணத்துல இல்லை. அடுத்த கணத்துல இருக்கிற தீபம் அதுக்கு அடுத்த கணத்துல T3ல இல்லை. ஆனா நம்ம தீபம் ஒரே தீபம் இருந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி இதுக்கு பிரவாக நித்தியம்னு பேர். அப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட 2 விஷயம் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்காது,
ஆனால் சனாதன தர்மத்தில் இது பரம்பரையாக வந்துட்டு இருக்கக்கூடிய கல்வி உபதேசம். அதனால் அதில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி சந்தேகம் வந்தது. இப்போ ஆத்மா நித்தியம்னு சொல்கிறீங்களே, இந்த நித்தியம் எப்படி? கங்கை மாதிரியா, தீப சுடர் மாதிரியா? அப்போ இருக்கிறது மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒரு சந்தேகம் வரலாம். இது பிரவாக நித்தியம் இல்லை அப்படிங்கிறனால தான் கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, 13வது ஸ்லோகத்தில் உடல் மாறிக்கிட்டே இருக்கும், உடலில் பருவங்கள் மாறிக்கிட்டே இருக்கு, ஆனால் ஆத்மா மாறுறது இல்லை அப்படிங்கிறத சொன்னார். இந்த 13வது ஸ்லோகத்தில் இதுவும் ஒரு விஷயம் புதஞ்சிருக்கு. நம்ம ஸ்லோகத்திலிருந்து எவ்வளோ விஷயங்களை தோண்டி தோண்டி கிணறு வெட்ட பூதம் கிளம்புறது மாதிரி ஒவ்வொரு ஸ்லோகத்தில் இருந்தும் நிறைய விஷயங்களை தோண்டி கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். அதனால் நித்தியம் அப்படின்னா இந்த இடத்துல அதுக்கு பல அர்த்தம் எடுக்கலாம். இந்த இடத்துல நிரந்தரமானது, எப்போதும் இருப்பது, மாறாதது அப்படிங்கிற அர்த்தத்தில். அதனால தான் முதல்ல நிரந்தரமானது நித்தியமானதுன்னு 12 சொல்லிக்கிட்டு அடுத்தது மாறாததுன்னு சொன்னதுக்கு இதுவும் ஒரு காரணம். இந்த பகவத்கீதையில் நாம் இனிமேல் கட்டோபனிஷத்துலேருந்து சில ஸ்லோகங்களை பார்ப்போம். மந்திரத்தை எடுத்து கீதைக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எழுதியிருப்பாங்க. இந்த கட்டோபனிஷத் அப்படிங்கிறது இதே மாதிரி மரணத்தை பற்றி டீல் பண்ணக்கூடிய ஒரு உபனிஷத். சில பேர் இதை காட உபனிஷத்து, கௌதாரி உபனிஷத்து, கத உபனிஷத்து, கட உபனிஷத்துன்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு சரியான இது கட்ட உபனிஷத். கட்ட ஷாக்கையில் இருக்கிற உபனிஷத்துங்கிறதுனால அதுக்கு கட்ட உபனிஷத்துன்னு பேர் வந்தது. அதுவும் இதே மாதிரி மரணத்தை பற்றி டீல் பண்ணக்கூடிய உபனிஷத். அதில் இருந்து சில மந்திரங்களை நாம் கீதையிலையும் பார்க்குறோம். முக்கியமாக இந்த 2வது அத்தியாயத்திலே ஒரு சில மந்திரங்கள் வரப்போகுது. வரும்போது நான் அதை சொல்கிறேன். நமக்கெல்லாம் நம்மள சில பேர், எனக்கெல்லாம் சாவை பற்றி பயமே இல்லை சாமி, எப்போ வந்தாலும் நான் அதுக்கெல்லாம் தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை அப்படித்தானா அப்படிங்கிறத அடுத்த வாரம் ஒரு பாட்டி கதையோடு பார்ப்போம். இப்போதைக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஹரி ஓம் சாமிஜி. ஹரி ஓம். சாமிஜி, இந்த ஓமினி பொட்டன்ட், ஓமினி பிரசன்ட், ஓமினி இது வந்து காட் இஸ் ஓமினி பொட்டன்ட்ங்கிறது குளோபலி சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அப்ப இந்த கான்செப்ட் எந்த இதுல இருந்து, நம்ம சனாதனத்துல இருந்து வந்ததா இல்ல வேற எங்கேயாவது? இப்போ இந்தியாவில் மட்டும்னா ஓகே, நமக்கு புரியலாம். குளோபல் இது சொல்லும் போது அந்த கான்செப்ட் எங்க இருந்து உருவாயிருக்கலாம்? பொதுவா உலக மக்கள் 2 விதமாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நான் சயின்ஸை பற்றி மட்டும் இப்போ சொல்லேன். தென்னாப்பிரிக்காவில் மனித இனம் உருவாச்சுது. அங்கே இருந்து அவர்கள் நகர்ந்து கிழக்கு கடற்கரை ஓரமாக நகர்ந்து சவுதி அரேபியாவை கடந்து, ஈரானை கடந்து, பாகிஸ்தானை கடந்து, இன்னைக்கு இருக்கிற நாடுகள் அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு அபிப்பிராயம். அப்புறம் இந்தியாவுக்குள்ளே வந்து செட்டில் ஆகி அங்கே ஃப்ளரிஷ் ஆகி அதுக்கப்புறம் அங்கே இருந்து தெற்காசியா, சீனா, ரஷ்யா, மீண்டும் ஐரோப்பா இப்படியெல்லாம் போனாங்க அப்படின்ட்டு ஜீன் ஆராய்ச்சி அடிப்படையில் ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க. அதனால இன்னொரு இது வந்து அமெரிக்காவில் திரிசூலம், சிவன் தியான போஸ்டர், முருகன் எல்லாம் கிடைக்குது. சூரிய வழிபாடெல்லாம் உலகம் முழுக்க பல இடங்களில் கிடைக்குது. சிவலிங்கங்கள் உலகம் முழுக்க கிடைக்குது. அதனால உலகம் முழுக்க ஒரே மக்களினம் இருந்தது, அவங்களுக்கு ஒரே கலாச்சாரம் இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான்
ஒரு நியாயமான பதில். நீ வேற நான் வேறையெல்லாம் 2000 வருஷத்துக்கு முன்னே இல்லை. 2000 வருஷத்துக்கு முன்னே உலகத்துக்கு சாபம் பிடிச்சது. 4வது வானத்தில் எங்கள் சாமி இருக்காருன்னு ஒருத்தன் கிளம்பி வந்தான். என் மதம்தான் கரெக்டு, வேற எல்லாமனையும் அழித்து ஒழிக்கணும்னு கிளம்புனான். அடுத்தது 1500 வருஷத்துக்கு முன்னே அடுத்தது இல்லை எங்கள் சாமி 7வது வானத்தில் இருக்கான்னு ஒருத்தன் கிளம்புனான். இந்த கூட்டங்கள் கிளம்பி தான் குறுகின மனப்பான்மையை உருவாக்கி மதங்கள், மக்களுக்கு இடையில் வேறுபாடுகள் இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அப்படிங்கிறது தான் சயின்ஸு நாளைக்கு நமக்கு சொல்ல போகிற செய்தியாக இருக்கும். ஏன்னா உலகம் முழுக்க அகழ்வாராய்ச்சிகள், மக்களுடைய வாழ்க்கை முறை, வழிபாட்டு முறை இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் முழுக்க ஒரே மாதிரி தன்மை இருந்ததை பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் நமக்கு ராமாயணம், மகாபாரதம் மாதிரி நூல்களில் சீதையை தேடி உலகம் முழுக்க ஆள் அனுப்பியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது திக் விஜயங்களுக்கு ராஜசூய யாகத்தில் பஞ்சபாண்டவர்களை தருமன் தன்னுடைய சகோதரர்களை அனுப்புகிற கதையை பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது உலகம் முழுக்க வியாபார தொடர்புகள், கலாச்சார தொடர்புகள் இதெல்லாம் இருந்திருக்குன்னு தான் நாம் பார்க்க முடியுது. அது துரதிருஷ்டவசமாக 2000 வருஷங்களாக அழிக்கப்பட்டு விட்டது. அதனால் நாம் ஒவ்வொருத்தரும் தனித்தனி தீவுகளாக மாறினது மாதிரி தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த அடிப்படை கருத்துக்கள் நம்ம எல்லார்கிட்டையுமே ஒன்று மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இப்போ கிரேக்க தேவதைகள் பார்த்தா அங்கே சரஸ்வதி இருக்காங்க, மன்மதன் இருக்காரு, அந்த மாதிரி அங்கேயும் பார்க்க முடியுது. ஜப்பானில் பிள்ளையார் சரஸ்வதியெல்லாம் இருக்காங்க. அது மாதிரி சிவலிங்கங்கள், சிவ வழிபாடும் உலகம் முழுக்க கிடச்சிருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி புத்தகம் நான் பார்த்துருக்கேன். திருவாவூதுறை ஆதீனத்திலிருந்து போட்டிருந்தாங்க. அதனால் பிரிவினைவாதிகள் கிட்ட நம்ம மாட்டக்கூடாது. எனக்கு ஒரு சாமியை பிடிக்கும், நான் அந்த சாமியை கும்பிடுறேன், அந்த அளவோடு நிறுத்திக்கணும். அடுத்தவனுடைய சாமியை பற்றியோ வழிபாட்டை பற்றியோ கலாச்சாரத்தை பற்றியோ விமர்சிக்க கிளம்பக்கூடாது. அது மனுஷனாக இருந்தால் செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம்.